அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், நெஞ்சமறியில் அஞ்சலென வெயில் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார். வாழ்க வளமுடன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. இந்த ஜோதிடக்கலை உங்களுக்கு பெயரும் புகழும் பெரும் செல்வமும் தரட்டும். வாழ்க வளமுடன். அடிப்படை ஜோதிடம் வகுப்பு 6வது பேட்ச். இதுவரையிலுமே நம்ம முதல்ல அறிவியல் அடிப்படைகள் என்னன்னு பார்த்தோம். கோள்கள் எப்படி இயங்குகின்றன, ராசி கட்டம் எப்படி வந்ததுன்னு பார்த்தோம், ராசி காரகத்துவங்கள் பார்த்தோம், கிரக காரகத்துவங்கள், நம்ம என்னென்ன கிரகங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். 9 கிரகங்கள், 9 கோள்கள் எடுத்துக்கிறோம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி பகவான் வரையிலும் உள்ள 7 பஞ்சபூத கிரகங்கள், 2 சாயா கிரகங்கள் அப்படின்ற நிழல் கிரகங்கள் 2, அதாவது ராகு கேது, அவங்க 2 பேரும் 2 வட்டப்பாதைகள், அதாவது பூமியினுடைய வட்டப்பாதையும் சந்திரன் சுற்றுகின்ற வட்டப்பாதையும் சந்திக்கின்ற புள்ளிகள். சந்திரன் சூரியனை நோக்கி வரும்பொழுது வெட்டுகின்ற புள்ளி ராகு என்றும், சூரியனுக்கு எதிர்ப்புறமாக பூமியை சுற்றும் பொழுது சந்திரன் வெட்டும் புள்ளி கேது என்றும் எடுத்துக்கிறோம். இன்னும் 3 கோள்கள் இருக்கு. யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ அப்படின்னு சொல்லி சூரிய மண்டலத்துல இவர்கள் இல்லாம 3 பேர் இருக்காங்க. அது வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில அதை எடுத்துக்கிறாங்க. மேலை நாட்டினுடைய ஜோதிட முறையில அதையும் கணக்குல எடுத்துட்டு அதுக்கும் பலன் சொல்றாங்க. இந்திய ஜோதிடத்துல அந்த 3 பேரை எடுத்துக்கிறதுல காரணம் அவருடைய சுழற்சி காலம். யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோவுடைய சுழற்சி காலம் ரொம்ப அதிகம். அதாவது 100 ஆண்டுகளும் அதற்கு மேலும் இருக்கும் ஒரு சுத்து வர்றதுக்கே. அப்போ ஒரு ராசியில போறதுக்கு, ஒரு ராசியில மட்டும் 10 ஆண்டுகளுக்கு மேல எடுத்துக்கிறதுனால பலனில் பெரிய மாற்றம் இருக்காது என்ற காரணத்தினால அதை நம் முன்னோர்கள் எடுத்துக்கல. இப்போ ராசி காரகத்துவங்கள், கிரக காரகத்துவங்கள், லக்னம் எப்படி வருதுன்னு பார்த்தோம். ஒவ்வொரு முறையும் ஏன் இதை ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னா, மனசுல பதியணும். ஜோதிடத்துல இவ்வளவுதான் இருக்கு அப்படிங்கிறது தெரியணும். இதான் அடிப்படைகள். பெருக்கல் வாய்ப்பாடு, கூட்டல் வாய்ப்பாடு, இந்த மாதிரி. லக்னம் எடுத்துட்டோம்னா பாவகம், பாவகத்தினுடைய ஆதிபத்தியம் பார்த்தோம், கிரகத்தினுடைய காரகங்கள் பார்த்தோம். இதையெல்லாம் வச்சு பலன் எடுக்கிறது எப்படின்ட்டு அடுத்து அப்படி பார்க்க போறோம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருக்கோம். இடையில ஹோரா நவாம்சம் அமைத்தல், ஹோரா கட்டம், ஹோரை பார்க்கறது ஒண்ணு பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரத்துல என்ன ஹோரை நடக்கிறது அப்படின்னு பார்க்கறது எப்படின்னு பார்த்திருக்கோம். அடுத்து ஹோரா அட்டவணை, அதாவது டிவிஷனல் சார்ட், ராசி கட்டம் D1, ஹோரா அட்டவணை D2, அப்புறம் திரேக்கானம் என்று சொல்லக்கூடிய D3, D9, இதையெல்லாம் பார்த்திருக்கோம். அது எதுக்கு பயன்படுத்தணுங்கிறதையும் சொல்லியிருக்கோம். கடைசியாக சென்ற வகுப்புல ஒரு ஜாதகம் எப்படி எழுதுவது அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் கணித்தல் அப்படிம்பாங்க. ஜாதகம் கணித்தல் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அடுத்து பலன் எடுக்கிறத பலன் கணித்தல் அப்படிம்போம். அதுல பஞ்ச அங்கம், அதாவது ஒரு ஜாதகத்துல எப்படி துவக்கிறோம், இந்த பஞ்ச அங்கங்கள், வருடம் எழுதுறது, பஞ்ச அங்கங்கள், நாள், நட்சத்திரம், யோகம், திதி, யோகம், கரணம். நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், 5 அங்கங்கள். அதுதான் பஞ்ச அங்கம்னு சொல்றோம்னு சொல்லியிருந்தோம். இதுலயும் நம்ம ஒன்னொன்னுக்குமே விளக்கம் கொடுத்துருந்தோம். பஞ்சாங்க வகுப்பும் நடத்தியிருக்கோம் இடையில.
ஜாதகம் எழுதல பஞ்ச அங்கங்களை எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை பஞ்சாங்கத்துல இருந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த வகுப்புல லக்னம் எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறத பார்ப்போம். லக்னம் எங்க இருக்கு, தசா இருப்பு என்ன அப்படின்னு சொல்லி அதை ரெண்டையும் பார்ப்போம். இப்போ லக்னம் மற்றும் தசா இருப்பு, லக்னம் எப்படி கணிக்கிறது, இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். பஞ்ச அங்கங்கள் எழுதுறது, அதன் பிறகு ராசி கட்டம் எப்படி எழுதணும், ராசி கட்டத்துல கிரகங்களை அடைவு செய்வது எப்படி அப்படிங்கிறத பஞ்சாங்கத்துல பார்த்து எழுதணும். அதாவது சூரியன் அந்த குறிப்பிட்ட நாள்ல எங்க இருக்குன்னு சொல்லி குறிச்சிருப்பாங்க, சந்திரன் எங்க இருக்கு, செவ்வாய் பகவான் எங்க இருக்காரு, இப்படி ஒவ்வொரு கிரகமும் எங்கே இருக்கிறது என்று பஞ்சாங்கத்தில் இருக்கும். அதை பார்த்து நம்ம எழுதலாம்னு சொல்லியிருந்தேன். அது இருந்து பாதசாரம் அப்படின்னு ஒரு கட்டம் வரும். இது கட்டம் அட்டவணை மாதிரி, இது ராசி கட்டம். அது அட்டவணை மாதிரி இருக்கும். பாதசாரம் அப்படிங்கிறது என்னன்னா, லக்னம் எந்த நட்சத்திரத்துல எந்த பாதத்தில் இருக்கிறது, சூரியன் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் இருக்கிறது அப்படின்னு எழுதுனா அதுக்கு பேரு பாதசார அட்டவணைன்னு பேரு. அந்த பாதசார அட்டவணையில இருந்து நவாம்சம் அமைச்சிடலாம். இதுவரையிலும் சென்ற வகுப்புல பார்த்துருந்தோம். அடுத்து லக்னம் கணிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பஞ்சாங்க விவரங்களை, அதாவது தேதி நேரம் இதெல்லாம் எழுதணும் இல்லையா, இதுல நேரத்தை மணிக்கணக்குல நம்ம போட்டிருப்போம். குழந்தை பிறந்தது ஒரு 10 மணி அப்படின்னா பஞ்சாங்கத்துல வேற முறையில இருக்கும். உதயாதி நாளிகை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம 10 மணின்னு சொல்றது எப்போ, நைட்டு 12 மணியில இருந்து ஆரம்பிச்சு வரும். நைட்டு நள்ளிரவு 12 மணி என்பது 0ன்னு ஆரம்பிக்கும். 1, 2, 3ன்னு மணி கொண்டு வருவோம். ஆனா இந்த உதயாதி நாளிகை என்பது உதயாதி நாளிகை, அதாவது மணிக்கு பதிலா நாளிகை என்ற அளவை பயன்படுத்துறோம். மணிக்கு பதிலா நாளிகை அப்படிங்கிறத பயன்படுத்துறோம். ஆனா நள்ளிரவு 12 மணியில இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு பதிலா சூரிய உதயத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த காலை 6 மணி அப்படி கூட கிடையாது. சூரிய உதயம் என்ன நேரத்துக்கு ஆகுதோ அதுதான் 0. இதுதான் ஜோதிட முறை. சூரிய உதயம் ஒவ்வொரு நாளும் மாறும், ஒவ்வொரு மாதமும் மாறும், ஒவ்வொரு ஊர்லயும் கொஞ்சம் மாறும். இப்ப சென்னையை விட திருச்சியில ஒரு 4 நிமிடம் லேட்டா தான் சூரிய உதயம் வரும். இந்த மாதிரி சூரிய உதயம் மாறும். அப்ப பஞ்சாங்கத்துல அந்த ஊருக்கு உரிய சூரிய உதயத்தை வச்சு நம்ம கணக்கு போடணும். பொதுவாக இப்போ இன்னொன்னு என்ன கவனிக்கணும்னா, சென்னையிலிருந்து வருகின்ற பஞ்சாங்கமா இருந்தா சென்னையை அடிப்படையாக கொண்டு எல்லா தகவலும் கொடுத்திருப்பாங்க. சேலத்துல இருந்து வருதுன்னா அவங்க சேலத்தை அடிப்படையாக கொண்டு கொடுத்துருக்கலாம். ஒவ்வொரு ஊர்ல இருந்து வரக்கூடிய பஞ்சாங்கம் அந்த அடிப்படை அந்த ஊரை அடிப்படையாக கொண்டு கொடுத்துருப்பாங்க. அது பஞ்சாங்கத்திலே போட்டிருப்பாங்க இந்த ஊர் அப்படின்ட்டு. அடுத்து வெவ்வேறு ஊர்களுக்கு எப்படி மாறுது அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு டீட்டெயில்டா போய் கணக்கு போட்டு ஸ்டாண்டர்ட் மணி எல்லாம் கழிச்சு கொண்டு வர்றது அளவுக்கு நம்ம இங்க சொல்லலை, பொதுவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ சென்னை பஞ்சாங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு சென்னையில பிறக்கிற குழந்தைக்கு தான் நம்ம இப்ப கணக்கு போடுற மாதிரி எடுத்துக்காட்டு காட்டியிருக்கோம். இந்த உதயாதி நாளிகை அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டேன். அதை எப்படி எப்படி மாத்தி கொண்டு வருவோம் அப்படின்னு பார்ப்போம். உதயாதி நாளிகை என்பது குழந்தை பிறந்த நேரம் மைனஸ் அந்த ஊரில் சூரிய உதய நேரம். சூரிய உதயம் அந்த நேரத்தை கழிச்சிட்டோம்னா உதயாதி நாளிகை கிடைக்கும். குழந்தை பிறந்த நேரங்கிறது நம்ம நைட்டு 12 மணியில இருந்து பண்ணியிருப்போம் இல்லையா, அதை எப்படி கழிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். குறிப்பிட்ட ஊர்ல, அந்த குழந்தை பிறந்த ஊர்ல சூரிய உதயம் என்னன்னு பஞ்சாங்கத்துல இருக்கும். அதுல இருந்து எடுத்து எழுதி நம்ம கணக்கு போடணும். நம்ம சொன்ன தேதி, நம்ம எடுத்துக்காட்டுக்கு குழந்தை பிறந்த நேரம் வைகாசி 9 அப்படின்னு சொன்னோம்.
அந்த ஆண்டு வைகாசி 9 சென்னையில ஒரு குழந்தை பிறக்குதுன்னா நம்ம என்ன செய்யணும்? சென்னையில் சூரிய உதயம் கண்டுபிடிக்கணும் பஞ்சாங்கத்துல இருந்து. அடுத்து இது எங்க இருக்குன்னு பாருங்க. இது முன்னாடியே காட்டியிருந்தேன். சூரிய உதய அஸ்தமனங்கள் அப்படின்னு இருக்கா? இப்ப எந்த மாதத்துல குழந்தை பிறந்துச்சோ அந்த மாதத்துல அந்த தேதியில சூரிய உதயம் அஸ்தமனம் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இப்ப சென்னைனா ஏப்ரல் 14 சூரிய உதயம் காலை 6:01 ஆகுது. 24 5:55 ஆயிடுது. அப்ப இடையில இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் நேரம் முன்னாடியே இப்ப வந்துகிட்டு இருக்கு. 6 மணிக்கு வந்தது, அப்புறம் 5:59 வந்திருக்கும், 58 வந்திருக்கும் அடுத்து, அப்படி இல்லையா? அப்போ இடையில இருக்க தேதிகளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். சரி, இப்போ எப்படி உதயாதி நாளிகை கண்டுபிடிக்கிறோம்னு பார்ப்போம். பிறந்த நேரம் எப்படி கொடுத்திருந்தாங்க நமக்கு? 3:39 பிற்பகல்னு கொடுத்திருந்தாங்க. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 3:39 PM அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. 3:39 PMனா என்ன செய்யணும்? நைட்டு 12 மணில இருந்து இந்த 12 ஒண்ணு சேர்ந்துருது இல்லையா? அது ரயில்வே டைம்னு சொல்லுவோம் இல்லையா? ரயில்வே டைம், அதாவது 12, 13, 14 வரணும் இல்லையா? அந்த டைமாக மாத்திக்கணும். அதனாலதான் 12+. PMனா 12+, AM அப்படியே வச்சுக்க போறோம். இப்ப 12 கூட்டினோம்னா நமக்கு என்ன வரப்போகுது? 15:39 வந்துடும். அதாவது 24 ஹவர்ஸா மாத்திக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. குழந்தை பிறந்த நேரத்தை 24 மணி நேரமாக மணிக்கணக்குல வச்சுக்கணும். அது மாதிரி வச்சுட்டோம்னா 15:39 வரும். உதயாதி நாளிகை சூரிய உதயம் என்ன பண்ணும்? 5:46 பஞ்சாங்கத்துல இருந்துச்சு. அதனால இந்த குழந்தை பிறந்த நேரம் 24 மணிகள் கணக்குல எடுத்துக்கிட்டு சூரிய உதயத்தை கழிச்சிட்டோம்னா உதயத்திலிருந்து எவ்வளவு மணி நேரம், அதாவது உதய ஆதி மணி, சூரிய உதயத்தை ஆதியாக, அதாவது தொடக்கமாக, அல்லது சூரிய உதயத்திற்கு பிறகு எவ்வளவு மணி. சூரிய உதயத்திலிருந்து பாத்தீங்கன்னா 9:53 வருது. அதனால இத உதயாதி மணின்னு சொல்றோம். இதுவரையிலும் புரியலைனாலும் இப்ப மீண்டும் சொல்றேன் பாருங்க. இதை வச்சு நம்ம பலன் பார்க்க போறதில்ல, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும்ட்டு. சூரிய உதயம் பார்த்துட்டோம். குழந்தை பிறந்த நேரம் 15:39. இதை ஞாபகம் வச்சுக்கோ. 15:39 எப்படி வந்துச்சு? பிற்பகல் அப்படின்னா நம்ம 12, 13 கொண்டு போகணும், அப்படி வந்துச்சு. அதுல இருந்து உதயம், சூரிய உதயத்தை கழிச்சிட்டோம்னா அந்த சூரிய உதயத்திலிருந்து எவ்வளவு நேரம் கழிச்சு குழந்தை பிறந்துச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப நமக்கு இருக்கிறது மணிக்கணக்குல இருக்கு. சூரிய உதயத்திலிருந்து இத்தனை மணின்ட்டு. இப்ப என்ன செய்ய போறோம்? இத நாளிகையா மாத்தணும். நாளிகையா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா 2.5 பெருக்குனீங்கன்னா, மணியை 2.5 பெருக்குனா நாளிகையா மாறிடும். ஒரு மணி ஈக்குவல் டு 2.5 நாளிகை. அதனால மணியை 2.5 பெருக்குனா நாளிகையா மாறும். நிமிடத்தை 2.5 பெருக்குனீங்கன்னா வினாளிகையா மாறும். இப்போ 9 மணியை 2.5 பெருக்கிறோம், 53 நிமிடத்தை 2.5 பெருக்கிறோம். இது என்ன வரும்னா 22.5 வரும். 9 × 2.5 22.5 நாளிகைன்னு வரும். இந்த 53 × 2.5 போட்டீங்கன்னா 132.5 வினாளிகை வரும். ஏன்னா நிமிடத்தை பெருக்கணும்னா வினாளிகையா வரும். அதனால இங்க வர்றது வினாளிகை. இப்ப நாளிகை கிடைச்சிருச்சு, வினாளிகை கிடைச்சிருச்சு. இதை என்னவா மாத்த போறோம்னா, இந்த 60 நாளிகை, மணி எப்படி 60 நிமிடம் ஒரு மணின்னு மாறுமோ அதே மாதிரி 60 வினாளிகை ஒரு நாளிகைன்னு மாறிடும். அப்ப 132க்கு 60 60ன்னு 2 60 போயிடும், 120 போயிடும் இல்ல. அப்ப 2 நாளிகை எடுத்துக்கலாம் இல்ல. இன்னொரு டைம் சொல்லுங்க சார் இதை மட்டும். அதாவது 60 நிமிஷம் எவ்வளவு? இப்ப 61 நிமிடம்னா என்னன்னு சொல்லுவீங்க? 61 நிமிடம்னா 1 மணி 1 நிமிடம். 1 மணி 1 நிமிடம். அதேதான் இங்கேயும் 60 வினாளி 61 வினாடிகள்னா ஒரு நாளிகை ஒரு வினாளிகைன்னு வரும்.
இங்க இப்ப 132 நிமிடம்னா என்னன்னு சொல்லுவீங்க? எத்தனை மணி சொல்லலாம்? 2:15. 2 மணி 12 நிமிடம் இல்லையா? 2 மணிக்கு Yes, sir. 120 போயிடும், மிச்சம் 12 இருக்கும். கரெக்டா? Yes, sir. அதாவது 60 நிமிடம்னா 1 மணி, 120 நிமிடம்னா 2 மணி. அப்போ 132 நிமிடம்னு சொன்னா 2 மணி பிளஸ் 12 நிமிடம். அதை தான் நம்ம இங்கேயும் வினாளிகையே நாளிகையா மாறிடும். 60 வினாளிகை ஒரு நாளிகை. அப்போ இங்க என்னவா மாத்திரம் 132ன்னு சொல்றதுக்கு பதிலா 2 நாளிகை 12 வினாளிகைன்னு சொல்றோம். ஏன்னா இங்க 12 மிச்சம் இருக்கு, அதை இங்க எழுதிடுறோம். இப்ப இந்த 2 நாளிகையை கொண்டு வந்து என்ன பண்றோம், இதோட சேர்த்துட்டோம்னா 24 நாளிகை ஆயிடும். இங்க ஒரு 30 வினாளிகை. ஏன் 30 வினாளிகை? 0.5ங்கிறது 30 இல்லையா? 0.5ங்கிறது 30 இங்க அப்படியே இருக்கு. இப்போ 22, இதுல ஒரு 2 நாளிகை 24 நாளிகை ஆயிடும். இங்க ஒரு 30 வினாளிகை இருக்கு. இங்க இந்த 0.5ங்கிறது 30 வினாளிகை. அந்த 30ல இது 12.5 வினாளிகை கூட்டினோம்னா 42.5 வினாளிகை வரும். அது 42 வச்சுக்கலாம், இல்ல 43ன்னு வச்சுக்கலாம். ஸோ 24, அதாவது இந்த 22 இந்த 2ம் சேர்ந்து 24, மிச்சம் 42ங்கிறத நம்ம என்னன்னு பண்ணலாம், 43ன்னு மாத்திக்கலாம். அப்ப 24 நாளிகை 43 வினாளிகைங்கிறது என்னது? உதயாதி நாளிகை. இங்க வந்தது உதயாதி மணி, இங்க கிடைச்சிருக்கிறது உதயாதி நாளிகை. இந்த 30 எப்படி சொன்னீங்க சார்? இங்க அரை மணி இருக்குல்ல, 22 நாளிகை பிளஸ் 30 வினாளிகைன்னு இருக்குல்ல, அது என்ன? அந்த அதாங்க இங்க சொல்றதுக்கு அப்புறம் கேளுங்க, சொன்னதுக்கு அப்புறம் புரியலன்னா திரும்ப கேளுங்க. இப்ப 22:30 மணின்னு வச்சுக்கோங்க. 22:30 மணிங்கிறத எப்படி சொல்லலாம்? 22 மணி 30 நிமிஷம்னு சொல்லலாமா? எஸ் சார். 2:30 கூட வச்சுங்க, 20 விட்டுருங்க. 2:30 மணினா எவ்வளவு நேரம்னு சொல்லலாம்? 2 மணி 30 நிமிடம்னு சொல்லலாமா? சொல்லுங்க, உங்களுக்கு புரிஞ்சாதான் நான் அடுத்ததுக்கு போக முடியும். ஆமா சார். அப்போ இங்க 22க்கு 22 அப்படியே போட்டோம், அரைங்கிறத 30ன்னு மாத்திருக்கோம். சரியா? ஓகே சார். அரைங்கிறது 30. ஏன்னா ஒரு நாளிகைக்கு 60 வினாளிகை. மணிக்கணக்கு மாதிரியே தான் இதுவும், மணி நிமிடம்ங்கிற மாதிரி நாளிகை வினாளிகை. அப்ப இந்த 0.5 என்பது இந்த 30. புரிஞ்சிருச்சா? ஓகே, புரிஞ்சுது. இப்ப உதயாதி நாளிகைங்கிறது 24 நாளிகை 43 வினாளிகைன்னு வந்திருக்கு. பஞ்சாங்கத்துல பார்க்கும் போதே 2 காலம் பார்த்தோம். ஒரு காலம் நாளிகை வினாளிகைன்னு இருந்துச்சு, இன்னொன்னுல மணி நிமிடம் இருந்துச்சு. நம்ம இப்போ மணிக்கணக்குல இருந்ததை நாளிகையா மாத்தி வச்சிருக்கோம், உதயாதி நாளிகையா மாத்தி வச்சிருக்கோம். சரி, அடுத்து என்ன பண்ணோம்னா, அன்னைக்கு சூரிய உதயத்துல ராசி இருப்பு எவ்வளவு அப்படின்னு தெரியணும். ராசி இருப்பு, அதாவது சூரிய உதயத்தில் ராசி எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா தான் அப்புறம் இவ்வளவு நேரம் கழிச்சு என்ன ராசியில அந்த லக்னம் இருக்குன்னு தெரியும். சூரிய உதயத்தில் அந்த கிழக்கு வானம் எந்த ராசியில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்புறம் பூமி சுழல சுழல இந்த லக்னம் என்பது, லக்னம்ங்கிறது என்ன? கிழக்கு வானம், கீழ்வானம் அல்லது தொடுவானம், அது மாறிக்கிட்டே வரும் நேரம் ஆக ஆக. நம்ம என்ன வச்சிருக்கோம்? உதயாதி நாளிகை அப்படின்னா சூரிய உதயத்திலிருந்து எடுக்கிறோம் இல்லையா? சூரியன் உதயமாகும் போதுல இருந்து மணி எவ்வளவுன்னு பாக்குறோம். அப்ப சூரிய உதயத்துல கிழக்கு தொடுவானத்துல என்ன ராசி இருக்குன்னு தெரிஞ்சா இவ்வளவு நேரம் கழிச்சு எந்த ராசி இருக்கும்னு கண்டுபிடிச்சிடலாம். அதனாலதான் உதயத்துல இருந்து எடுக்கிறோம். சரி, ராசி இருப்பு இது எங்க இருக்கும்னா பஞ்சாங்கத்துல இருக்கும். நான் முன்னாடியே காட்டியிருக்கேன். இந்த பக்கத்துல பாருங்க, ராசி இருப்புன்னு கொடுத்துருக்காங்க. இந்த காலம் ராசி இருப்பு தேதி என்ன? தமிழ் தேதி 1ஆம் தேதி ராசி இருப்பு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0003. அதாவது 0 நாளிகை 3 வினாளிகைக்கு மேஷம் இருக்குன்றாங்க. 1ஆம் தேதி மேஷ ராசி எவ்வளவு நேரம் இருக்கு? 3 வினாளிகைக்கு தான் இருக்கு.
2ஆம் தேதி ராசி இருப்பு முதல்ல இருந்தது மேஷ ராசி கம்மியா இருந்துச்சு, அங்க இருந்து டக்குன்னு மாறி ரிஷப ராசிக்கு வந்துருச்சு. ரிஷப ராசி 5 நாளிகை இருக்கு அன்னைக்கு. அடுத்த நாள் பாருங்க 4 நாளிகை 50 வினாளிகை வரையிலும் தான் ரிஷப ராசி இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு 14ஆம் தேதி எவ்வளவு இருக்கு, 3 நாளிகை 6 வினாளிகைக்கு தான் அந்த இது இருக்கு. அதாவது 3 நாளிகைக்குள்ள குழந்தை பிறந்திருந்தா அது எந்த ராசியில வரும், ரிஷப ராசியில வரும். அதன் பிறகு பிறந்துச்சு. இப்ப 3 நாளிகை 7 வினாளிகை சூர்யா இப்ப உதயாதி நாளிகை கண்டுபிடிச்சோம் இல்லையா, உதயாதி நாளிகை 3 நாளிகை 6 வினாளிகைக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த குழந்தை ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கிறது. அப்படி இல்லாம 3 நாளிகை 7 வினாளிகைன்னு வந்துச்சுனாலே அது என்ன ஆயிடுச்சு, ரிஷபத்துக்கு அப்புறம் என்ன எது வரும், மிதுனம் வரும், மிதுன லக்னம் ஆயிடும். சரியா? இது முக்கியமா புரியணும். புரிஞ்சா புரியலையா? 2ஆம் தேதி ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா 2ஆம் தேதி சூரிய உதயத்துல இருந்து 5 நாளிகை வரையிலும் ரிஷபராசி இருக்கும். சூரிய உதயத்தில் இருந்து 5 நாளிகை வரை ரிஷபராசி இருக்கும். 4 நாளிகையில ஒரு குழந்தை பிறந்ததுன்னா ரிஷபராசி, 5 நாளிகையில பிறந்ததுனாலும் ரிஷபந்தான், சந்தியில இருக்கும். அப்போ 6 நாளிகையில பிறந்துச்சுன்னா அல்லது 5 நாளிகை 1 வினாளிகையில பிறந்தாலும் அது மிதுன ராசியில இருக்கும் உதயம். அதனால மிதுன லக்னம்னு வந்துடும், மிதுன லக்னம்னு வரும். இப்படிதான். அதுக்கப்புறம் இன்னொரு 5 நாளிகை கழிச்சு வருதுன்னு உத்தேசமா வச்சோம்னா அப்ப இன்னொரு லக்னம் தாண்டி இருக்கும். ரிஷபம் முடிஞ்சு மிதுனமும் முடிஞ்சு கடகத்துக்கு போயிடும். ஆனா ஒவ்வொரு ராசியும் எவ்வளவு நேரம் இருக்குங்கிறது பஞ்சாங்கத்துல இருக்கும். எல்லாமே ஒரே அளவுல இருக்காது. ஒண்ணு இப்ப இது பாருங்க, முதல் நாள் 5 நாளிகை இருக்கு. இதே மாதிரி எல்லாமே 5 நாளிகை இருக்குமான்னு பார்த்தா மாறும். அதுக்கும் அட்டவணை இருக்கு, அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் இப்ப உதயத்துல எவ்வளவு நேரம் இருக்குன்னு பார்த்துட்டோம், அதுக்கு பேரு ராசி இருப்பு. அப்புறமா ஒவ்வொரு ராசியும் எவ்வளவு நேரம் இருக்கும் மொத்தம் அப்படின்னு பார்ப்போம். சரி, இப்போ வைகாசி 9ஆம் தேதி சூரிய உதயத்தில் ராசி இருப்பு 3 நாளிகை 54 வினாளிகைன்னு இருக்கு. இங்க எங்க இருக்கு பாருங்க, 3:54 இங்க இருக்கா. 9ஆம் தேதின்னு இருக்கா. 9ஆம் தேதி நம்ம அந்த கணக்கு தான் போட்டிருந்தோம். 9ஆம் தேதி ராசி இருப்பு 3 நாளிகை 54 வினாளிகை. இதை குறிச்சு வச்சுக்கணும். அவ்வளவு நேரம் வரையிலும் எந்த ராசி, ரிஷப ராசி இருக்கும். ஏன்னா மேஷம் முதல் நாள் முடிஞ்சு போது, அடுத்த நாள்ல இருந்து ரிஷப ராசி. அதாவது குழந்தை பிறந்த அன்றைக்கு 9ஆம் தேதி, தமிழுக்கு 9ஆம் தேதி ரிஷப ராசி, இங்க போட்டிருக்கு இல்லையா ரிஷபம்னு, ரிஷப ராசி இருப்பு 3:54. அடுத்து பாருங்க, இது கொடுத்திருப்பாங்க. இது பஞ்சாங்கத்துல இருந்து எடுக்கணும். ஒவ்வொரு ராசியும் எவ்வளவு நேரம் இருக்கும் மொத்தமா அப்படின்னு காட்டியிருப்பாங்க. இப்ப மேஷ ராசி சென்னையை பொறுத்த வரையிலும் மேஷ ராசி எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்னா 4 நாளிகை 29 வினாளிகை இருக்கும். ரிஷப ராசி 5 நாளிகை 4 வினாளிகை இருக்கும். மிதுனம் 5 நாளிகை 27 வினாளிகை இருக்கும். நான் சொன்னேன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது, மாறும்னு சொன்னா அதான் இது. அப்ப இதுக்கு பேரு ராசிமானம் அப்படின்னு பேரு. ராசிமான சங்கியை அப்படிம்பாங்க இத. இது பஞ்சாங்கத்துல இருக்கும். ஒவ்வொரு ஊருக்குமே இந்த அளவுகள் மாறும். இது பொதுவான அட்டவணை மாதிரி தெரியும், ஆனா இது சென்னைக்கு தான் இந்த அட்டவணை. நம்ம குழந்தை சென்னையில பிறந்ததுனால இதை எடுத்துக்கிறோம். சார் ஒரு குக்கிராமத்துல ஒரு குழந்தை பிறந்தது சார், அது பஞ்சாங்கத்துல இருக்குமானா இருக்காது. மாவட்ட அளவுல அல்லது தாலுகா அளவுல இருக்கிற ஊர்களுக்கு இருக்கும். ஒரு குழந்தை பிறக்குதுன்னா பக்கத்துல 30 கிலோமீட்டருக்குள்ள ஏதாவது ஒரு ஊர் பஞ்சாங்கத்துல இருக்கும், அந்த ஊரை பயன்படுத்திக்கலாம். ஆனா சாப்ட்வேர்ல துல்லியமா அது கணக்கு போடும், நமக்கு அந்த கணக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்லை. இப்ப பாருங்க, நம்ம குழந்தை பிறந்த நேரத்துல இருந்து லக்னத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்?
போலாமா? ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? ஏன்னா இந்த இடத்துல புரியலைன்னா சரியா இருக்காது. சந்தேகம் இருந்தா கேட்டுருங்க. குழந்தை பிறந்த நேரம் மணிக்கணக்குல கண்டுபிடிச்சோம். அதை ரயில்வே டைமா, அதாவது 24 மணி நேரமா வச்சுக்கிட்டோம். மணி, அதாவது குழந்தை பிறந்த நேரம் சூரிய உதயத்திலிருந்து எத்தனை மணி நேரம் கழித்து அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். சூரிய உதயத்திலிருந்து எத்தனை மணி நேரம்னு கண்டுபிடிச்சோம். அதையே அப்ப அத்தனை மணி அப்படின்னா அது நாளிகை வினாளிகையில மாத்தணும். 2.5 பெருக்கணும்னா நாளிகை வினாளிகையா மாறிடும். அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம்? குழந்தை பிறந்த தேதியில ராசி இருப்பு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சோம். குழந்தை பிறந்த தேதியில ராசி இருப்பு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சோம். ராசி இருப்பு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிரும். ரிஷபம், அந்த 9ஆம் தேதி ராசி இருப்பு ரிஷபம் 354ன்னு கண்டுபிடிச்சோம். ரிஷபம் 354. இப்போ ரிஷபங்கிறது இதுதான். இதுல மொத்தம் 5 நாளிகை 4 வினாளிகை நேரம் இருக்கணும். ஆனா அந்த நாள் மாற மாற, இது வைகாசி மாதம். வைகாசி மாசம் 1ஆம் தேதி 5 நாளிகை 4 வினாளிகை இருந்திருக்கும். 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதின்னு குறைஞ்சுக்கிட்டே வந்து 9ஆம் தேதி 3 நாளிகை 54 வினாளிகை வரையிலும் தான் இங்க இருக்கும். ஏன்னா பாருங்க, முதல் நாள்ல சூரிய உதயத்தின் போது இந்த புள்ளி இருக்கும். அடுத்த நாள் சூரிய உதயத்தின் போது இங்க வந்துடும் சூரிய உதயம். அடுத்த நாள் இங்க, அடுத்த நாள் இங்க, அடுத்த நாள் இங்க, 30ஆம் தேதி இங்க வந்துடும். ராசி இருப்பு ஏறத்தாழ 0வா இருக்கும். இந்த ராசி இருக்காது. மிதுன ராசி முழுசும் இருக்க மாதிரி வந்துடும். சரி, இப்போ இந்த இடத்துல உதயமாகுதுன்னு வச்சுக்குவோம். மிதுனத்துல இந்த இடத்துல உதயமாகுது. இப்ப இங்க இருந்து நான் உங்களுக்கு எப்படி காட்டலாம்? அதாவது முதல் நாள் இந்த இடத்துல சூரியன் உதயமாகும். அடுத்த நாள் சூரியன் இங்க வரும்போது உதயமாகும். அடுத்த நாள் சூரியன் உதிக்கும் போது ராசி இவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கும். அடுத்த நாள் சூரியன் உதிக்கும் போது இவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இங்க இருந்து இங்க வர்றதுக்கு 3 நாளிகை 54 வினாளிகை ஆகுது. இங்க இருந்து இங்க வர்றதுக்கு ஒரு 5 நாளிகை 27 வினாளிகை ஆகுது. இங்க இருந்து இங்க வர்றதுக்கு ஒரு 5 நாளிகை 22 வினாளிகை ஆகுது. இங்க இருந்து இங்க வர்றதுக்கு 5 நாளிகை 8 வினாளிகை ஆகுது. இப்போ இதுல இருந்து இதுவரையில கூட்டி பாத்தீங்கன்னா எவ்வளவு வருதுன்னு இங்க பார்ப்போம். ரிஷபத்துல இருப்பு 354, மிதுனத்துல 527, கடகத்துல 522, சிம்மத்துல 58. இதெல்லாம் கூட்டினீங்கன்னா இங்க இருந்து, ஏன்னா இந்த இடத்துலதான் சூரிய உதயம் ஆச்சு, இங்க இருந்து இங்க வர வரையிலும் எவ்வளவு நேரம் ஆயிருக்குன்னா 18 நாளிகை 111 வினாளிகை ஆயிருக்கு. இதெல்லாம் கூட்டணும், அவ்வளவுதான். இதை கூட்டணும், இதை கூட்டணும். 18 நாளிகை 111 வினாளிகை. 60 வினாளிகையே ஒரு நாளிகைன்னு மாத்தணும் இல்லையா? அதனால 18 அப்படியே வச்சுக்கிட்டு இங்க 1:51ன்னு மாத்திட்டோம். அப்ப இந்த 1 திரும்ப இங்க கொண்டு வந்துட்டோம்னா இது 19 நாளிகை ஆயிடும். இங்க 51 வினாளிகை இருக்கு. 19 நாளிகை 51 வினாளிகை. ஆனா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? சூரிய உதயத்துக்கு பிறகு குழந்தை எப்ப பிறந்துச்சான்? 24 நாளிகை 43 வினாளிகை கழிச்சு பிறந்தது குழந்தை. அதாவது உதயாதி நாளிகை அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சோம். அந்த உதயாதி நாளிகை 24 நாளிகை 43 வினாளிகைன்னு வந்துச்சு. இதுதான் குழந்தை பிறந்த நேரம். குழந்தை பிறந்த நேரம் 24:43. அதுல சிம்மம் முடியறது எப்ப முடியுது? சிம்மம் முடியறது 19:51 நாளிகையில. 19 நாளிகை 51 வினாளிகையில சிம்மம் முடியுது.
சரியா? அப்ப இதுவரையிலும் இருக்கிறது 1951. இதுக்கு இந்த பக்கம் அப்படி வந்துகிட்டே இருக்கு. இங்க ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. எது 2443ங்கிறது இங்க எங்கேயோ இருக்கு. இந்த இடத்துல 1951 இருக்கு. அப்போ 20, 21, 22, 23, 24ன்னு அப்படியே நகர்ந்துகிட்டே இருக்கும். 24, 43 ஒரு இடத்துல வந்திருக்கு. அதை தான் கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த இடத்துல எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இத பாகையில கண்டுபிடிக்கலாம் அல்லது நட்சத்திர பாதம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாம். சரியா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? பாருங்க, 5 நாளிகை 4 வினாளிகைங்கிறது 9 நட்சத்திர பாதம். ஏன்னா ஒரு ராசிக்கு 9 நட்சத்திர பாதம் தானே. ஒரு ராசிக்கு 9 நட்சத்திர பாதம். இந்த ராசிக்கு 5 நாளிகை 4 வினாளிகை. 5 நாளிகை 4 வினாளிகைன்னா 9 பாதம். இங்க எவ்வளவுதான் போயிருக்கு? 4:52 போயிருக்கு. அதாவது சிம்மத்துக்கு அப்புறம் 4:52. 4:52க்கு எவ்வளவு பாதம்னு கண்டுபிடிச்சோம்னா எந்த பாதத்துல விழுந்திருக்குன்னு சொல்லிடலாம். அவ்வளவுதான். புரிஞ்சுதுன்னா இதோடவே முடிச்சிடலாம். சரி, இப்ப பாருங்க, மொத்தம் 24 நாளிகை 43 வினாளிகள குழந்தை பிறந்துச்சு. சிம்மம் வரையில ஆகிற நேரம் 19:51ன்னா மிச்சம் இருக்கிறது எதுல இருந்து கழிச்சோம்? 24:43ல இருந்து 19:51 கழிச்சோம். அதுல கழிச்சோம்னா இப்ப கன்னியில 4 நாளிகை 52 வினாளிகை ஆகியிருக்கு. அப்ப எந்த பாதத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த இது புரியறதுக்காக இந்த படத்தை போட்டேன். சரி, சிம்மம் முடிவுல 19:51 அப்படின்னு பார்த்தோம். அப்ப கன்னியில் செல் நாளிகைன்னு சொல்லுவோம். கன்னியில இந்த 24:43 வரையிலும் வரணும்னா எவ்வளவு நேரம் கன்னியில போயிருக்கு அதுதான் கண்டுபிடிச்சோம். 4:52ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த 4:52 வகுக்கிறது சிரமமா இருக்குங்கிறதுனால, இப்ப மணியை வகுக்கிறது சிரமமா இருக்குன்னா மொத்தமா நிமிஷமா மாத்தலாம் இல்லையா? அது மாதிரி இங்க மாத்திக்கிறோம். 4 நாளிகை 52 வினாளிகைங்கிறத 4 நாளிகையே வினாளிகையா மாத்திடுறோம். அப்போ 4 240 வினாளிகை பிளஸ் 52 வினாளிகை. அப்ப 240 52 292 வினாளிகைன்னு வந்துடும். அதாவது கன்னியில அவ்வளவு நேரம் ஓடி இருக்கு. 292 வினாளிகை கன்னியில போயிருக்கு. கன்னியில மொத்தம் எவ்வளவு சொல்லியிருந்தாங்க? 5 நாளிகை 4 வினாளிகை கன்னி முழுசும். அப்ப இதை மாத்தினீங்கன்னா 304 வினாளிகைன்னு வரும். 304 வினாளிகை. நான் முதல்ல சொன்னதுதான். 304 வினாளிகைனா 9 பாதம். அப்போ 292 வினாளிகைனா எத்தனை பாதம்? அப்ப பெருக்கல் வகுத்தல் தான் போட போறோம். 304ன்னா 9, 292க்கு எவ்வளவு அப்படின்னா 8 பாதம் முடிஞ்சு 0.64, 8.64ன்னு வருதுன்னா என்ன அர்த்தம்னா 8 நட்சத்திர பாதம் முடிந்து 9வது பாதத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். 8 பிளஸ்ன்னு இதை எடுக்கணும். அப்ப 9வது பாதத்துல இருக்கு. கன்னியில 9வது நட்சத்திர பாதத்துல அந்த லக்னம் புள்ளி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அது என்ன சார் 9வது பாதம்? நட்சத்திரம்னாவே 1 பாதம் 2 பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் தான் சொல்லுவோம். 9ஆம் பாதம்னா என்ன? அந்த ராசிக்கு 9 பாதம் இருக்கு மொத்தம். இப்ப கன்னியில முதல் நட்சத்திர பாதம் என்ன? கன்னியில முதல் உத்திரம் 2 சார். உத்திரம் 2. அப்ப உத்திரம் 2, 3, 4. அஸ்தம் 4. இதுல 7 ஆயிடுச்சா? சித்திரை 1, 8, சித்திரை 2. சித்திரை 2ஆம் பாதத்துல லக்ன புள்ளி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது உத்திரத்துல 3, அஸ்தத்துல 4, சித்திரையில 1 முடிஞ்சா 8 பாதம் முடியுது. 9வது பாதம் சித்திரை 2ஆம் பாதம். அவ்வளவுதான். அதாவது ஜாதகர் பிறந்ததே கன்னி லக்னம், சித்திரை 2ஆம் பாதம். அவ்வளவுதான். இப்ப லக்னம் கண்டுபிடிச்சிட்டோம்.
லக்னம் எந்த நட்சத்திர பாதத்துல இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். பாகை முறையில சொன்னாலும் சொல்லலாம். ஏன்னா நமக்கு பாகை லக்னம் வந்து எத்தனாவது பாகைன்னு சொன்னா சில கணக்கு நல்லா இருக்கும் பலன் சொல்றதுக்கு. அதனால மீண்டும் இப்படி போட்டோம்னா 304 வினாளிகைக்கு 30 பாகை. நம்ம முன்னாடி கணக்கு எப்படி போட்டோம்? 304 வினாளிகைனா 9 பாதம்னு போட்டோம். அதுக்கு பதிலா 304 வினாளிகைனா 30 பாகை. 292 வினாளிகைனா எத்தனை பாகை போயிருக்கும் அப்படின்னா 28.82 பாகை போயிருக்கு. அப்ப கன்னியில லக்ன புள்ளி 22.82. அது என்ன சார்? 0.8 கணக்கு, தசம கணக்கு போட்டா இப்படிதான் வரும். இப்ப இந்த 0.82 என்ன பண்ணும்? இது தசமத்துல இருக்கு, அத பாகை கணிதத்துக்கு மாத்தணும். 60ஆல பெருக்கணும்னா வரும் 28 பாகை 49 கலைன்னு வரும். அவ்வளவுதான். இப்ப பாகை கலையிலையும் சொல்லி கொடுத்தாச்சு. வீடியோல மீண்டும் புரியலைன்னா மீண்டும் வீடியோ பாருங்க, பொறுமையா பாருங்க, புரியும். உங்களுக்கு ஒரு புக்கோட பிடிஎஃப் ஒன்று போட்டிருந்தேன், மீண்டும் நாளைக்கு பதிவிடுறேன். அதுல ஜாதக கணிதம் எப்படின்னு இருக்கும், அதையும் பாருங்க. அதை விட தெளிவா நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். அடுத்து நட்சத்திரம், அதுல இருந்து தசா இருப்பு கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு பார்ப்போம். தசா இருப்பு கண்டுபிடிக்கிறது அடுத்த கணக்கு. தசா இருப்பு இது எப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம் கண்டுபிடிச்சு அதுல இருந்தா தசா வரும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், சந்திரனுடைய நகர்வை தான் தசான்னு சொல்றோம். இப்ப இதுவரையில் நம்ம லக்னத்தை கண்டுபிடிச்சோம், அதுல தசா எடுத்துக்கிறது இல்லை. அதுலயும் எடுக்கலாம், லக்ன நகர்வு அப்படின்னு எடுக்கலாம். இங்க சந்திரன் நகர்வை தான் நம்ம பராசர முறையில எடுக்கிறோம். அதனால ராசி கட்டம் அமைத்தல் இதுல பாத்தீங்கன்னா சந்திரன் இங்க இருக்காரு. எங்க இருக்காரு? துலாம்ல சந்திரன் இருக்காரு. இவர் எந்த நட்சத்திரத்துல இருப்பாரு அப்படிங்கிறத அன்னைக்கு பஞ்சாங்கத்துல அந்த நேரத்துல என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்துருப்போம். நட்சத்திரத்துல எந்த பாதத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க பஞ்சாங்கத்திலே. டெய்லி பஞ்சாங்கம் படிக்கிறோம் இல்லையா, அதுலயே இருக்கும். அதுல இருந்து நம்ம இதே மாதிரி என்ன கண்டுபிடிக்கணும்? ஒரு பாதத்துல சந்திரன் எவ்வளவு நகர்ந்து வந்திருக்காரு ஒரு நட்சத்திரத்துல. இப்ப சந்திரன் எந்த நட்சத்திரத்துல எந்த பாதத்துல இருக்காருன்னு சொல்லிடலாம். ஒரு நட்சத்திரத்துல இருந்தா அந்த தசை நடக்கிறது என்று பொருள். அப்போ அந்த தசை இப்பதான் ஆரம்பிக்குதா, எவ்வளவு முடிஞ்சிருக்கு, இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அதுதான் தசா இருப்பு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு நட்சத்திரம் மொத்தம் எத்தனை நாளிகைன்னு பார்க்கணும். இப்ப எப்படி நம்ம ராசிமான சங்கியை அப்படின்னு சொன்னோம். ராசிமானம் ஒரு ராசி எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும்னு பார்த்தோம். ஒரு ராசி எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும். உதாரணத்துக்கு ரிஷபம் 5 நாளிகை 4 வினாளிகைன்னு பார்த்தோம்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரமும் எத்தனை நாளிகை இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு எப்படி பார்க்கணும்? பஞ்சாங்கத்துல ஒரு நட்சத்திரம் முடிகிற நேரம் போட்டிருக்கோம், அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த அடுத்த நட்சத்திரம் முடிகிற நேரம் இருக்கும். அப்ப இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட காலம்தான் குறிப்பிட்ட நட்சத்திரம் தன்னுடைய கால இடைவெளி. அதாவது இப்ப இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற நட்சத்திரம் நேத்திக்கு தொடங்கி இருக்கும் இல்லையா. அவிட்டம் அப்படின்னா இன்னைக்கு அவிட்டம் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா நேத்திக்கு என்ன நட்சத்திரமா இருக்கும்? திருவோணமா இருக்கும். நேத்திக்கு திருவோணம்னு போட்டு என்ன பண்ணிருப்பாங்க, அது முடிகிற நேரத்தை போட்டிருப்பாங்க. இன்னைக்கு அவிட்டம்னு போட்டு இது முடிகிற நேரத்தை கொடுத்துருப்பாங்க. இப்ப 2 நேரத்துக்கு இடைவெளி பாத்தீங்கன்னா இதுதான் அவிட்ட நட்சத்திரத்தினுடைய ஆதி அந்த பரம நாளிகை. ஆதினா தொடக்கம், அந்தம்னா முடிவு, வேற ஒண்ணும் இல்லை. இந்த நட்சத்திரம் எவ்வளவு நேரம் இருக்குங்கிறது தான். சாதாரணமா சொன்னோம்னா ரொம்ப எளிமையா இருக்கும்.
இந்த ஆதி எந்த பரம நாளிகை அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது பயமா தான் இருக்கும். பயப்பட வேண்டாம். ஒரு நட்சத்திரம் எவ்வளவு நேரம் இருக்கு? சுமார் 60 நாளிகை இருக்கும். சுமார் 60 நாளிகை. எப்படி ராசி கூட குறைய வந்துச்சோ அதே மாதிரி இதுவும் வரும். ஸோ அன்னைக்கு 22/5/2024 குரோதி வருடம் வைகாசி 9ஆம் தேதி புதன்கிழமை பஞ்சாங்கத்துல பார்த்தோம்னா இருக்கும். இந்த ஆதி இந்த பரம நாளிகை எப்படி கண்டுபிடிக்கணும்னா நட்சத்திரம் முடிகிற நேரம், அதாவது இந்த குழந்தை பிறந்தன்னைக்கு இருக்கிற நட்சத்திரம் முடிகின்ற நேரம் மற்றும் அந்த நட்சத்திரம் எப்ப தொடங்குச்சுன்னு பார்க்கணும். அது பஞ்சாங்கத்துல இந்த நட்சத்திரம் தொடங்குற நேரம்னு இருக்காது, அதுக்கு முன்னாடி நட்சத்திரம் முடிகிற நேரம் இருக்கும். அதுதான் இது தொடங்குற நேரம். அது ரெண்டையும் கண்டுபிடிச்சு கழிச்சிட்டோம்னா கிடைக்கும். இப்ப எப்படி போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தை சுவாதி நட்சத்திரம் இருக்கும்போது பிறந்திருக்கு. சுவாதி நட்சத்திரம் 4 நாளிகை 27 வினாளிகையில முடியுது. அவங்க என்ன போட்டிருப்பாங்க? சுவாதி 4:27ன்னு போட்டிருப்பாங்க. அப்ப சுவாதி முடியறது 4:27ல முடியுது. விசாகம் முடியறது 8:8ல முடியுது. அப்படின்னா விசாகம் முடிஞ்சு சுவாதி ஆரம்பிக்குது. அப்ப 8:8ல சுவாதி ஆரம்பிச்சு 4:27ல முடியுது. இது ரெண்டுக்கு இடையில உள்ள வித்தியாசம் தான் என்னது? சுவாதியினுடைய ஆதி எந்த பரம நாளிகை. என்ன சார் 60 வரும்னு சொன்னீங்க, இங்க பார்த்தா 8ல இருந்து 4 கழிச்சா 4 தானே சார் வரும்னா, ரெண்டுக்கும் உள்ள சூரிய உதய இடைவெளிய நம்ம கூட்டிக்கணும் இதுல. ஏன்னா ஒரு நாள் கழிச்சு இதுக்கு உண்மையான சூரிய உதயம் அஸ்தமனம் கண்டுபிடிச்சு போடணும். அந்த அளவுக்கு வேண்டியது இல்லை. நீங்க என்ன பண்ணா 60 நாளிகைன்னு வச்சுட்டீங்கன்னா இது 64ன்னு வச்சுக்கிட்டு 8 கழிக்கணும். அதாவது அடுத்த நாளுங்கிறதுனால இத இப்ப எப்படி பிஎம்னா 12 கூட்டுறோம், அதே மாதிரி இத அடுத்த நாளுங்கிறதுனால 60 கூட்டினீங்கன்னா ஒரு நாளைக்கு 60 நாளிகை சராசரியாக. அப்ப இது 64:27ன்னு வரும், -8:8ன்னு வரும். சுவாதி இருக்கிறது. இத புரியறதுக்காக ஒரு படம் போட்டிருக்கேன். சூரிய உதயம் இங்க ஆகுது. சுவாதி 4:27 வரையில் இருக்கு. அடுத்த நாள் சூரிய உதயம் 23ஆம் தேதி 2024வது வருஷம் மே 23ஆம் தேதி சூரிய உதயம் இந்த இடத்துலன்னு வச்சுக்குவோம். விசாகம் 8:8 வரையில் இருக்கு. இப்போ விசாகத்துடைய ஆதியந்த பரம நாளிகைங்கிறது எப்படி வரும்? விசாகத்துடைய ஆதியந்த பரம நாளிகை சுவாதி இந்த இடத்துல முடிஞ்சு போயிருக்கு. இந்த இடத்துல சுவாதி முடியுது, இந்த இடத்துல விசாகம் முடியுது. அப்படின்னா இந்த இடத்துல விசாகம் தொடங்குதுன்னு அர்த்தம். அப்ப இங்க இருந்து இதுவரையில உள்ளது விசாகத்துடைய ஆதியந்த பரம நாளிகை. ஆனா நம்ம அப்படி எடுக்க முடியாது. சூரிய உதயத்திலிருந்து தான் கணக்கு போட்டாகணும். ஏன்னா நமக்கு இருக்கிறது பஞ்சாங்கத்துல சூரிய உதயத்திலிருந்து தானே கொடுத்துருக்காங்க. அதனால இங்க இருந்து இதுவரையில உள்ள இத 60ன்னு வச்சுக்கிட்டு அப்புறம் இங்க இதை போட்டுக்கிட்டு கழிக்கணும். அப்படிதான் இந்த கணக்கு கொண்டு வரலாம். முதல்ல சொன்னதே தான், விசாகம் ஆதி இந்த பரம நாளிகை இதுல இருந்து இது வரையிலும். அப்போ இத சொன்னேன் இல்லையா? இப்ப இது 60 அப்படின்னு எடுத்துக்கிட்டு 60 அதுல இதை கழிச்சிடணும், 4:27 கழிச்சிடணும். ஏன்னா நமக்கு என்ன வேணும்? இது வேணும். அப்படின்னா இங்க இருந்து இதுவரையிலும் 60னா இந்த 60ல இதை மட்டும் கழிச்சோம்னா இந்த பகுதி கிடைக்கும். அப்ப 60 - 4:27. அதுக்கப்புறம் இதை கூட்டிக்கணும். இது சூரிய உதயத்துல இருந்து 8:8 ரைட்டா? இந்த 60 எடுத்துக்கிட்டு அதுல 4:27 கழிச்சுட்டு இந்த பகுதி கிடைக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் இங்க இருந்து இவ்வளவு நேரம் ஆயிருக்கு விசாகம் அப்படின்னு எடுக்கிறோம். அதனால 60 - 4:27 + 8.08ன்னு போடுறோம். இதை போட்டோம்னா
60 - 4 27ங்கிறது 55.33 வரும். அதாவது 55 புள்ளின்னு சொல்லக்கூடாது, 55 நாளிகை 33 வினாளிகை. இதுல 8 நாளிகை 8 வினாளிகை இருக்கு. கூட்டினோம்னா 63 நாளிகை 41 வினாளிகை வருது. ஆதி அந்த பரம் நாளிகை விசாகத்தினுடைய அளவு நான் என்ன சொன்னேன், ஏறத்தாழ 60ன்னு சொன்னேன். இது 60 விட கூட இருக்கு. 60 நாளிகை 41 வினாளிகை இருக்கு அந்த நட்சத்திரம். அத நம்ம கணக்கு போடுறதுக்காக என்ன, இப்ப ரூபாய் பைசான்னு இருந்துச்சுன்னா மொத்தமா பைசாவை மாத்தி கணக்கு போடலாம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இங்க நாளிகை வினாளிகைன்னு இருக்கிறத அப்படியே என்ன பண்றோம், மொத்தமா வினாளிகைன்னு மாத்திக்கிறோம். அப்படி வினாளிகைன்னு மாத்தினோம்னா இந்த 63 60ஆல பெருக்கணும்னா அத்தனை வினாளிகைன்னு வந்துடும். அப்ப 63 இங்க ஒரு 41 இருக்கு, இந்த 41 இங்க எழுதிக்கிட்டோம். இத 60ஆல பெருக்கி வினாளிகையா மாத்திக்கிறோம். இந்த 41 வினாளிகையா எழுதிக்கிறோம். அப்ப இதை கூட்டினோம்னா என்ன வரும், இந்த 63 41 மட்டும் எவ்வளவுன்னு வருது, 37 80 வினாளிகைன்னு வரும். 37 80 வினாளிகை, 3780 வினாளிகை. இங்க ஒரு 41 வினாளிகை இருக்கு. இந்த 41 வினாளிகை திரும்ப கூட்டணும். அதாவது இந்த 63 60 பெருக்கணும்னா 37 80ன்னு வருது. இந்த 41 இங்க எழுதியிருக்கோம். நான் இது இப்படி ரவுண்டு பெருசா காட்டிட்டேன். 63 மட்டும் பெருக்குனா 37 80. இந்த 41ங்கிறது 41 அப்படியே வச்சிருக்கோம். இதை ரெண்டையும் கூட்டணும்னா 3821 வினாளிகை வரும். என்ன செஞ்சிருக்கோம், நேத்திக்கு ஜாதகம் எழுதல் பயிற்சியில ஒரு லக்னம் கண்டுபிடிக்கிற வரையிலும் ராசி கட்டம் வரையிலும் வந்தோம். இன்னைக்கு லக்ன புள்ளி கண்டுபிடிக்கிறது வரையிலும் வந்தோம். மிச்சம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது தசா இருப்பு கண்டுபிடிக்கணும். அதுல பாதி முடிச்சிருக்கோம். தசா இருப்பு எது வரையிலும் வந்தோம், ஆதி அந்த பரம நாளிகை, நட்சத்திரத்தினுடைய ஆதி அந்த பரம நாளிகை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நட்சத்திர செல், தசா செல்லு, தசா இருப்பு கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான், ஒரு சின்ன பகுதி. அதை நாளைக்கு வகுப்புல பார்ப்போம். இப்ப தசா வரிசை எப்படி வரும், தசையில புத்திகள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். அதுவும் ரொம்ப முக்கியமானதுதான். தசா எப்படி கண்டுபிடிக்கணும், தசையில புத்தி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். தசா எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்தெந்த நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்தால் என்ன தசா இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அது கூட நம்ம டேபிள் போட்டு போட்டோம்னா நல்லா இருக்கும். சரி, இப்ப ஷேர் ஆயிடுச்சா? நோ சார். சரி, வாழ்க்கை வளமுடன். இப்ப பாருங்க, வரிசை எண் 1 2 3 4 5 6 7 8 9 நட்சத்திரம் அஸ்வினி அப்படின்னு வச்சுக்கோங்க. அஸ்வினி நட்சத்திரம், அதாவது குழந்தை பிறக்கும் போது அது அஸ்வினி நட்சத்திரமா இருந்தா அதோட அதிபதி யாரு, கேது பகவான். இவருடைய தசை ஆண்டுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 ஆண்டுகள். தசை 7 ஆண்டுகள். பரணியில ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா தசை என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன், சாரி பரணி அதிபதி சுக்கிரன். இவருடைய தசை ஆண்டுகள் 20 ஆண்டுகள். கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தா, கார்த்திகைனா மொத்தமா, அதாவது பரணினா 20 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பரணி ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தை பிறந்துருந்துச்சுன்னா 20 வருஷம். எவ்வளவு நேரம் கழிச்சு பிறகுதோ அந்த அளவுக்கு குறையும். அப்ப அஸ்வினி நட்சத்திரமா இருந்தா கேதுவுக்கு 7 ஆண்டுகள் தசை. பரணியா இருந்தா சுக்கிர பகவான் 20 ஆண்டுகள் தசை. கார்த்திகை சூரியன் வரிசை இந்த வரிசையில தான் வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேது, சுக்கிரன், சூரியன். சூரியன் 6 ஆண்டுகள் தான், ரொம்ப குறைவு. அவர் தான் தலைவரே, ஆனா அவருக்கு தசை ஆண்டுகள் 6. வேற வேலை அவருக்கு நிறைய இருக்கிறதுனால குறைச்சு கொடுத்துட்டாங்க போல. ரோஹிணி
ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரனுக்கு 10 ஆண்டுகள் கொடுத்திருக்காங்க. மிருகசீரிசம் நட்சத்திரம் வந்து செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். செவ்வாய்க்கு 7 ஆண்டுகள். அடுத்து திருவாதிரை. நம்ம திருவாதிரைன்னு படிப்போம். திருவாதிரைங்கிறது ராகு பகவான். அவருக்கு 18 ஆண்டுகள் கொடுத்திருக்காங்க. அடுத்து என்ன வரும்? புனர்பூசம். இது குரு பகவானுடைய நட்சத்திரம். அவருக்கு 16 ஆண்டுகள், தசையாண்டுகள் 16. பூசம் சனி பகவானுடைய நட்சத்திரம். சனிக்கு 19 ஆண்டுகள். ஆயில்யம் நட்சத்திரமா இருந்தா புதன் பகவான். இவருக்கு மட்டும் ஏன் மத்த எழுத்து போடணும்? இவருக்கு 17 ஆண்டுகள். இத அடிக்கடி சொல்லி பாத்தீங்கன்னா தான் மனசுல பதியும். மீண்டும் இங்க இருந்து ஆரம்பிக்கும். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் முடிஞ்ச உடனே மீண்டும் மகம். வந்து கேதுவுடைய நட்சத்திரம் தான். பூரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம், சுக்கிரதசை. உத்திரம் சூரியன், அஸ்தம் சந்திரன், சித்திரை செவ்வாய், சுவாதி ராகுவுடைய நட்சத்திரம், விசாகம் குருவினுடைய நட்சத்திரம். அடுத்து என்ன வரும்? அனுஷம் சனி பகவான், கேட்டை புதன் பகவான். மீண்டும் கேதுவனுடைய நட்சத்திரம் வரும். அஸ்வினி, மகம், மூலம். இப்படியும் சொல்லி பழக்கணும். அஸ்வினி, மகம், மூலம், பரணி, பூரம், பூராடம். 27 வரிசையா சொல்லி பழகணும். அப்புறம் இந்த மாதிரி சொல்லி பழகணும். அஸ்வினி, மகம், மூலம், பரணி, பூரம், பூராடம், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். சூரிய பகவானுடைய நட்சத்திரம். இது ரோகிணி, அஸ்தம், திருவோணம். சந்திரன். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். இந்த மாதிரி சொல்லி பழகணுன்றதுக்காக இந்த வரிசையில் சொல்றேன் இல்லையா? மூலம், போராடம், உத்திரம், திருவோணம், அவிட்டம், சதயம். இந்த வரிசையில சொன்னாலும் நமக்கு சொல்ல வரணும். சதயம் அல்லது திருவாதிரை, சுவாதி, சதயம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. எப்படி சொன்னாலும் வரணும். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, பூசம், அனுசம், உத்திரட்டாதி. ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இது 3 புதனுடைய நட்சத்திரம். இவங்களுக்கு 17 ஆண்டுகள். மொத்தம் கூட்டினோம்னா 120 ஆண்டுகள் வரும். இது கூட்டி பார்த்தா தெரியும், 120 ஆண்டுகள் வரும். சரிங்க சார். இப்போ இன்னொரு மாதிரி பண்ணணும். ஒரு தசையில புத்திகள் எவ்வளவு இருக்கும்? கேது தசை இருக்கு. கேது தசையில கேது புத்தி எவ்வளவு வரும்? கேது தசையில சுக்கிர புத்தி எவ்வளவு வரும்? அதெல்லாம் தெரியணுங்களா நமக்கு? அதை எப்படி கொண்டு வர்றது? அது ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன். இப்போ கேது தசை வந்து கேது அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுல கேது புத்தின்னு வச்சுக்குவோம். கேது தசை. இது கூட கொஞ்சம் மாத்தி போட்டா நல்லா இருக்கும் இல்லையா? இங்க தசைன்னு எழுதிக்கிறேன். இங்க வேண்டாம். இங்க தசை, இங்க புத்தின்னு போட்டுக்குவோம். முதல்ல என்ன வரும்? கேது வரும். கேது தசையில கேது புத்தி வரும். கேது தசையில
கேது புத்தி வரும். கேது தசையில சுக்கிர புத்தி வரும். கேது தசையில சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, அடுத்து யாரு சொல்லுங்க, அப்படியே மனசுக்குள்ள வரணும் உங்களுக்கு. குரு, சனி, சனி, புதன். புதன். அடுத்து என்ன தசை வரும்? இன்னொரு தசை போட்டு கேதுக்கு அப்புறம் சுக்கிர தசை வரும். சுக்கிர தசை, இது தசை புத்தின்னு வச்சுக்குவோம். சுக்கிர தசை வரும். சுக்கிர தசையில முதல்ல சுக்கிர புத்தி வரும், அப்புறம் சூரியன், அடுத்து சந்திரன், செவ்வாய், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது ஒருவர். இப்ப எப்படி சார் இவங்களுடைய இருப்பு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்ப கேது தசை எத்தனை வருஷம் சொன்னேன்? 7 வருஷம். 7 வருஷம். இப்ப கேது தசையில கேது புத்தினா 7 × 7 போடுங்க. 7 × 7 49. இந்த 9 விட்டுறணும். கடைசியா வர்ற எண்ணை விட்டுவிட வேண்டும். இதை என்ன பண்ணணும்னா, இப்ப 40, நல்லா கவனிங்க, 7 7 பெருக்கும் போது 49ன்னு வருது. அப்ப இத கடைசியில வர்ற நம்பரை விட்டுறணும். எப்படின்னா அதை தனியா பிரிச்சுக்கிட்டு அந்த நம்பரை மட்டும் 3ஆல பெருக்கணும். 4 மாதம் 27 நாள். 4 மாதம் 27 நாள். 4 மாதம் மந்த் பிளஸ் 27 டேஸ் அப்படின்னு போட்டுக்கணும். அவ்வளவுதான். இப்ப அடுத்து சுக்கிரன், இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? கேது தசை 7 × 20. சுக்கிரனுக்கு எவ்வளவு? 20. ரெண்டையும் பெருக்குனா எவ்வளவு வரும்? 140. 140 வரும். இந்த 140 எப்படி எழுதலாம்? 14 பிளஸ்ன்னு எழுதிக்கணும். 14 பிளஸ்ன்னு போட்டுட்டு அந்த 0வை 3ஆல பெருக்கணும். 3 தான். அப்ப என்ன வரப்போகுது? 14 மாதம் 04ன்னு வரப்போகுது. 14 மாதம் 0 டேஸ். 14 மாதத்தை நம்ம நினைச்சோம்னா எப்படி எழுதலாம்? 1 வருடம் 2 மாதம் 04ன்னு எழுதலாம். இப்ப சூரியனுக்கு நீங்க யாராவது சொல்லுங்க, கேது தசையில சூரிய புத்தி எவ்வளவு வரும்? சூரியன் 6 மாதம் 6 வருடம் 7 × 6 42. 4 பிளஸ் 2 3 6 6 நாள். 4 மாதம் 6 நாள். 4 மாதம் 6 நாள் × 3. இது பஞ்சாங்கத்துல இருக்கும். நம்ம இதை போய் பார்த்து தேடிக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம். அப்போ 4 மாதம் 6 நாள் அப்படின்னு போட்டுக்கலாம். இதேதான். நம்ம வேணா இந்த பக்கத்துல வேற எதுக்காவது போடுவோம். சுக்கிரனுக்கு சுக்கிரன் எவ்வளவு வரும்னு பாப்போமா? 20 × 20 வரும். 20 × 20 எவ்வளவு வரப்போகுது? சுக்கிர தசையில சுக்கிர புத்தி 400 அப்படின்னு வரும். 20 × 20 400. அப்ப இத கடைசியில இருந்து கடைசி டிஜிட்டை தள்ளிடுறோம். அதாவது 40 + 0 × 3ன்னு போடணும். அதாவது இதுக்கு பிராக்கெட் கொஞ்சம் நல்லா புரியணுங்கிறதுக்காக இதுக்கு பிராக்கெட் போடுறோம். இப்போ 40 மாதம் 40 months plus 0 தான் இல்லையா? 0 டேஸ்னு வரும். 3 வருஷம் 3 12 36 3 வருஷம் 4 மாதம் இயர்ஸ் பிளஸ் 4 மாதம் இருக்குமா? 4 மாதம் 0 நாள் 0 டேஸ். இவ்வளவுதான்.
இல்லையா? சிம்பிளா ஜோதிடத்துல எப்படி எழுதுவோம் நம்ம? 3-4-0 போட்டுருவோம். இவ்வளவுதான். இப்ப தசையில் புத்தி கண்டுபிடிக்கிறது ஈஸியா? ஈஸி சார். அவ்வளவுதான். இதுக்கு பஞ்சாங்கத்தை பார்த்துக்கிட்டு எல்லாம் இருக்க வேண்டாம். புத்திக்கு மேல அந்தரம் பிரிக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு அவ்வளவு துல்லியமா நாள் கணக்குல எல்லாம் சொல்றதுக்கு நம்ம வேற மெத்தட் பயன்படுத்துவோம். தசையில புத்தி, அந்தரம், சூட்சுமம், பிராணன் எல்லாம் வரும். அது என்ன வார்த்தைங்கிறத பார்ப்போம். முதல்ல வர்றது தசை, புத்தி, அந்தரம், சூட்சுமம், பிராணன். அவ்வளவுதான். இதுவே இந்த பிராணன் வரையில வந்தோம்னாவே அது என்ன எவ்வளவு வரும்னா மணிக்கணக்குல தான் வரும். சுக்கிரன் வரும்போதுதான் கூட வரும். ஏன்னா அது 20-20-20னே வர்றதுனால அது கொஞ்சம் பெரிய அளவுல இருக்கும். நாள் கணக்குல வரலாம். இதெல்லாம் மற்றதுக்கெல்லாம் மணிக்கணக்குல தான் வரும். அப்ப அந்த அளவுக்கு துல்லியமா வரும்போது என்ன, இப்ப 9 தசையே 9 பிரிக்கிறோம், அதை திரும்ப 9 பிரிக்கிறோம், அதை திரும்ப 9 பிரிக்கிறோம், அதை திரும்ப 9 பிரிக்கிறோம்னா எவ்வளவு துல்லியமா இருக்கு? அவ்வளவு துல்லியமா இருக்கணும்னா பிறந்த நேரம் துல்லியமாக இருக்க வேண்டும். பிறந்த நேரம் எவ்வளவு துல்லியமா இருக்கும்னு நமக்கு தெரியாது. அப்படிங்கிறப்ப ரொம்ப இங்க போனோம்னா தப்பா போயிடும். ஒரு 2-3 பிராணன் மாறி இருக்கும், சூட்சுமமே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தசாபுத்தி அந்தரம் வரையிலும் அதிகபட்சம் பார்க்கலாம். அதுக்கு மேல பார்த்தோம்னா பிழை வரும். அதனால தசாபுத்தியோட முடிச்சுக்கலாம். அந்தரம் கூட பார்க்க, அதாவது துல்லியமா இந்த மாசத்துல நடக்கும்னு பாக்குறதுக்கு கோச்சாரத்துல வரக்கூடிய கோச்சார கிரகத்தினுடைய இயக்கத்தை பயன்படுத்திக்கலாம். அது மாறாது. ஏன்னா கோச்சாரம் எரர் வராது. அதனால அது கரெக்டா அதை பயன்படுத்திக்கலாம். வேற ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். தசாபுத்தி கணக்கு போட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா பஞ்சாங்கத்துல எடுத்து செக் பண்ணுங்க. உங்களுக்கு திருப்தியா இருக்கும். நம்ம என்ன பண்ணோம், இப்ப உதாரணத்துக்கு கடைசியா ஒண்ணு போட்டு காட்டுறேன் நானு. அப்ப சந்திரன் ஒண்ணு, ஏன்னா திரும்ப ஞாபகம் வரணுங்கிறதுக்காக. கேதுவில் சந்திரன் அப்படின்னா கேது 7 ஆண்டுகள், சந்திரன் 10 ஆண்டு. சந்திரன் 10 ஆண்டுகள் ஈக்குவல் டு 70 அப்படின்னு வருது. இதுல கடைசியில இருந்து ஒரு இலக்கத்தை கொண்டு வந்துடணும். ஏன்னா இங்கிட்ட இருந்து ஒன்னு நினைச்சுக்க கூடாது இல்லையா? கடைசியில இருந்து ஒன்ன போட்டுட்டு அது தனியா பிரிச்சுக்கணும். இத என்ன செய்யணும், அந்த கடைசி இலக்கத்தை 3ஆல பெருக்கிக்கணும். 3ஆல பெருக்கிட்டு என்ன வருதோ அது அத்தனை நாள். இங்க முன்னாடி இருக்கிறது மாதம். அப்ப 7 மாதம் 0 நாள் அப்படிங்கிறது கேது தசையில் சந்திர புக்தி. சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். இனி அடுத்தடுத்த வகுப்புகள்ல பலன் எடுக்கிறது எப்படி, இன்னும் 1-2 சொல்லலான் இருக்கேன். என்னன்னா பலன் எப்படி பலன் எடுப்போம் அப்படிங்கிறத, ராசி கட்டத்தை எப்படி ஆய்வு செய்யணுங்கிறத ஒரு 2-3 வகுப்பு பார்க்கலாம். அடுத்து எப்பொழுது நடக்கும் என்பதை டைமிங் ஆஃப் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை தசாபுத்தியை வச்சு கண்டுபிடிக்கணும். இந்த தசாபுத்தியில ஒரு 2 முறையாவது வச்சு பார்த்தாதான் காலத்தை நிர்ணயம் பண்றதுக்கு சரியா இருக்கும்னு சொன்னேன். அதனால உங்களுக்கு வேணா இந்த வயதோட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது பிருகு லக்ன பத்ததி அப்படின்னு சொல்லிட்டு நாடி முறையில அத சில பேர் வயதோட்டம்னு சொல்லுவாங்க. இந்த பிருகு சைக்கிள் பத்ததி அதையும் ஞாபகப்படுத்துங்க, நடத்திடுறேன். 2ஐயும் சேர்த்து வச்சு கால நிர்ணயம் செய்வோம். அடுத்த வாரத்துல இருந்து டெய்லி வகுப்பு வச்சு முடிக்கலாம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அதனால அடுத்த வாரத்திலிருந்து, அதாவது திங்கட்கிழமையில இருந்து திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளின்னு ஓட்டிடுவோம். முடிஞ்ச இந்த வாரம் சனிக்கிழமை கூட வகுப்பு வைக்கிற மாதிரி இருக்கும். வாழ்க வளமுடன். முடிச்சிடலாமா? நன்றி சார். நன்றி. வாழ்க வளமுடன்.